Hi guys, welcome back to the channel. நான் உங்கள் மேசன். After a long time ஒரு வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வருது. ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருக்கோம், பட் வீடியோவாக இப்போ தான் வரப்போகுது. நிறையா வந்து நியூ ஐடியாஸ் இருக்குது. நாங்கள் நிறையா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் யூடியூப் சேனலுக்காக. ஸோ ரெகுலராக அதெல்லாம் வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நாங்கள் வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ணலான்ட்டு ஒரு 1 month முன்னாடியே பிளான் பண்ணது. இப்போ வந்து இட்லி கடையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 15 minutes தான் வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகி, ஸோ அதோட ரியாக்ஷன் வீடியோ தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்ப்போமா. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். எப்படி இறக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. ஆட்டு குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். நமக்கு நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்கே போக போகிறான்? இங்கே தான் திரும்பி வர போகிறான், இங்கே தான் திரும்பி வர போகிறான், இங்கே தான் திரும்பி வர போகிறான். ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கையால் யாரு மும்பிட்டு வேலை செய்து நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்படி Look at முருகன். பெரிய மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டான். வேண்டாம், எட்டனா பெறாத அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஆத்தி, இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. ஸோ இந்த ஜானர் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி கடை ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கமர்ஷியலாக மாஸ் சீன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல படமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதான் யூஷுவல் ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. அது எப்படி சொல்கிறது, இப்போ வந்து திருப்பி வந்து அவங்க அப்பாவோட இதை வந்து அந்த கடையை வந்து டேக் ஓவர் பண்ற மாதிரினா அந்த இடத்தோட அடையாளமா இருக்கிறத வந்து திருப்பி இது பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதுல வந்து ஒரு கார்பரேட் ரூல் வர மாதிரி யூஷுவல் ஸ்டோரியா தான் இருக்கு. நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஃபீல் குட்டா இருந்தா ஓகே. ஏன்னா போன ஜானர் வந்து ராயன் அப்படியே டிஃப்ரெண்ட் கதை. ஸோ அது வந்து ஒரு வைலன்ஸா அந்த மாதிரி செம இதுவாக போச்சு. ஸோ இதுவும் தனுஷோட டைரக்ஷன் தான். இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. படம் வந்து தனுஷ் வேங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ நிறையா வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி எல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு வரும். அதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் நிறையா வேணும். இல்லை நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் கூட நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.